சொல்லுங்களேன். இவங்க 2 பேர்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க? திவ்யா கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து அவ பயப்படுவான். அதுக்காக தான் மெயினா எதுக்கெல்லாம் பயம் இருக்கும்? எதுக்குமே ரூம்குள்ள போறதுனாலே பயப்படுவான். பயம். ஒரு விஷயத்த நம்மனால முடியுமா அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ்ல பயம், முடியுமானே பயம். இப்ப நான் எல்லாமே தைரியமா பண்றேன். வாவ், வெரி குட். எல்லாத்துக்கும் பயம் இருந்த குழந்தை தான் திவ்யா. ஓகே, வேற என்ன எதிர்பார்ப்பு இருந்தது உங்களுக்கு? அவ எல்லாத்துக்கூடயும் அதிகமா பேச மாட்டா. வர்றவங்ககிட்ட இது பண்ணவே மாட்டாங்க. நீங்களாவே மாட்டா. வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பேசுவாங்க. ஒரு வார்த்தை பேசிட்டு உள்ள போயிடுவா. தப்பிச்சு ஓடி போயிடுவா. சோ டியா கிளாஸுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க? நிறைய ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான். எதா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. எக்ஸாமுக்கு வந்து அன்னைக்கு மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தைரியம் ஆயிட்டான். தன்னம்பிக்கை இல்லாமயே முதல்ல பேசுவாளுங்க. எதுவுமே என்றனால இது முடியாது, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவளே சுயமா சிந்திக்கிறா, செய்யறா. டிவி அதிகமா பார்த்துருந்தா இப்ப கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்படியா? வெளியே மூவிங், வெளியே பப்ளிக்ல மூவ் பண்றதும் ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கூடயும் மூவ் பண்ணிடுறோம். முதல்ல எப்படி இருப்பா? அப்படி முதல்ல கொஞ்சம் ரிசர்வ் டைப் தானே. யாருக்கிட்டையும் போக மாட்டாப்பா, நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஒரு போன் வந்து எடுக்க மாட்டான். முதல்ல போன் எல்லாம் அம்மா போன் அடிக்குதும்பா, கையிலேயே தொட மாட்டான். சோ முதல்ல மத்தவங்க கூட பேசுறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தது இல்ல. இப்ப நல்லா ஆர்வமா இருப்பேன். 2 பேர்ல வந்து படிப்பு விஷயத்துல நல்ல மாற்றம் யாருக்கு தெரியுது? இவ படிப்பாளுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வராது. இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பாக்கு திவ்யாக்கு அவளுக்கு நார்மலாவே ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா வருங்க. சோ திவ்யா வந்து ஹேண்ட் ரைட்டிங் குட், அகாடமிக் சைட் குட். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை பயம், தன்னம்பிக்கை இல்லைங்க. கான்ஃபிடன்ஸ் இல்லாம தன்னம்பிக்கை இல்லைங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா தன்னம்பிக்கையோட எல்லாமே செய்யறா. முன்னாடி வந்து எதையுமே நான் ஃபர்ஸ்ட் செய்யறேங்கிற ஒரு பக்குவம் வந்துருச்சு. முதல்ல எல்லாம் அது இல்ல. அது மெச்சூரிட்டியா இல்லாம இருந்தாலுங்க. இப்ப நல்லாவே பேசுறா. நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லை, ஒவ்வொன்றுக்கும் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லைங்க. இப்போ அது இல்லை. நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நார்மலா இது வந்து ஸ்கூல் அட்மாஸ்பியர், டியாவோட அட்மாஸ்பியர், அந்த ஏஜ் எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்டா தெரியுது. சரி சரி, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா. டீச்சர்ஸ் யாராவது பார்த்து இவங்க கிட்ட சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? கிளாஸ் சாரே இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க திவ்யா என்னன்னு சொன்னாருங்க? இல்ல முதல்ல எல்லாம் மார்க் நல்லா கொஞ்சம் இதா இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, மார்க்கள் நல்லா இருக்கு. கிளாஸ் சார் சொன்னாரு. ஓகே, நீ சொல்ல. இப்ப வந்து அக்கா கிட்ட என்ன மாற்றம் நீ பார்த்த? மேம் முதல்ல டிவி சீரியல் மெயினாக பார்ப்பாங்க மேம். முதல்ல நிறைய சீரியல் பாப்பா. அப்படி கரெக்ட் டைம் பார்க்கலைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆயி மம்மி டிவி போடலைன்னா அவ்வளோதான். இப்போ சீரியலே பார்க்கறது இல்லை மேம், டிவியே பார்க்கறது இல்லை மேம். ஏதாச்சும் டிவியே பார்க்கறது இல்லை, சீரியல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் தான் மேம். டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இவன் கிட்ட இருக்கிற திறமைக்கு வந்து இவன் தான் ஸ்டார் ஸ்டூடெண்டா வரணும். ஆனா ரொம்ப தைரியம் ஆயிட்டான். நான் 10th நல்ல மார்க் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவன் படிச்சுக்குவான் அப்படின்னு டீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து இது சொல்றாங்க. ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு டைம் சேவ் பண்றதுக்கு எடுத்துக்கிறாரு, விளையாடுறதுக்கு, என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிறாரு. படிக்கிற டைம் கம்மி பண்ணிட்டாரு. வெரி குட், வெரி குட். அதே டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னா 95 அதுக்கு மேல போவான். கண்டிப்பா ஒரு 10 to 15% ரைஸ் ஆகும். மேம் அவ எதுக்கு எடுத்தாலும் அடம்பிடிச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வாங்கணும்னா அதை கன்ஃபார்ம் வாங்கி இப்போ அதெல்லாம் இல்லைங்க. அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். அப்படி கேட்டு அந்த சேஞ்ச் உனக்கு தெரியுது. ஓகே. அப்புறம் அடிக்கடி என் கூட சண்டை போட்டே இருப்பாங்க. நான் ஒன்று எடுத்தா அதுக்கு ஏதோ இப்போ அதெல்லாம் அது என்னென்ன விதமான கெட்ட விஷயங்கள் வந்து மாதேஷ் கிட்ட இருந்து போயிருக்கு டியா கிளாஸ்க்கு அப்புறமா? இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது பண்ணிட்டான் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டான். ஆமா, சொல்ல மாட்டான். நான் இங்கதான் வச்சேன், அங்கதான் வச்சேன், வீட்டுலதான் வச்சேன் அப்படின்பா. இப்ப அந்த தப்பு பண்ண உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணது தப்பு தான். சோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கிறேன். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுறேன். டியாங்கிற ஒரு கிளாஸ் நம்ம திவ்யாக்கும் கிடைக்கல, சுபாக்கும் கிடைக்கல, பெரிய குழந்தைங்க ஆயிடுறாங்க. என்ன மாதிரி நெகட்டிவிட்டி அவங்க கிட்ட இருக்கும்? நார்மலா மத்த குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிற ஒரு நேம் வந்திருக்காது, அவனோட திறமை வெளியே வந்திருக்காது. நாங்களே இந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணிருக்குமா அப்படிங்கிறது தெரியாதுங்க. மெயினான இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகுது ஃபர்ஸ்ட் டியா. ஆஸ் a parent அவுட் ஆஃப் 100 டியாக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100க்கு திவ்யாக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 75. இது சுபாக்குங்க 70%.